வாஸ் இன்றைக்கி வந்து நான் பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது பற்றி பொங்கலுக்கு பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். இங்கே நான் செல்ஃபோன் வச்சுருந்தேன், அது பாருங்கள் அப்படியே ஓவர் வெயிட்டு தாங்காமல் அப்படியே விழுந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் ஒட்டடை அடித்து இந்த ஸ்க்ரீன்லாம் மாற்றிட்டு பெட்ரூம் வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன், டெக்கரேஷன் பண்ண போகிறேன். எப்படி இது பாருங்கள், எல்லாம் எப்படி கழிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் கூட நல்லா மடித்து வச்சு எப்படி பெட்ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத போட போகிறேன். அந்த மாதிரி பாருங்கள், டோர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த டோரெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு, இது ஒயிட் கலர்னு அப்படியே அழுக்கு தருது. அதுக்கப்புறம் எல்லாம் இந்த ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணி எப்படி டெக்கரேஷன் பண்ணி எப்படி அழகாக வச்சுக்கிறது அப்படின்றத நான் வீடியோ போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த துணிகள்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு போகிறேன். முதல்ல துணிகள் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒட்டரை அடிச்சுக்க போகிறேன். ஃபேனில் கூட ரொம்ப அழுக்காக இருக்குது. எல்லாம் முதல்ல துணிகள் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒட்டரை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்று ஒன்றா உள்ளே அடுக்கி வைக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து மீஷோவில் வாங்கின ஷெல்ஃபு தான். ஓவர் வெயிட்டு தாங்காமல் எப்படி உடஞ்சி கிடக்கு பாருங்கள். வெயிட்டு ரொம்ப போடக்கூடாது போல். நான் எல்லா துணியும் இதில் வச்சேன். இதை பாருங்கள் எப்படி பிஞ்சு கிடக்கு. இப்போ இதை சரி பண்ணி இதில் வந்து லிமிட்டடாக துணிகளை வைக்கணும். இதுக்கு மேல் கவர்லாம் இருந்துச்சு. இந்த பாருங்க எப்படி இருக்குது. எல்லா துணியும் தூக்கி வெளில ஹாலில் போட்டேன், கழட்டிட்டேன். ஸ்க்ரீன் வந்து துவைச்சிட்டு வேறு மாற்றலான்னு பார்க்குறேன். இல்லை இந்த கேப்பில் இருக்கிறதுக்கெலாம் நான் பண்ண போகிற ஒரு ப்ரெஷ் இருக்குது, பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு. அதுதான் கேப்புக்குள்ளே போகும். அதை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கை கட்டுற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ப்ரெஷ் வந்துச்சு, அதை வந்து நான் இந்த மாதிரி கேப்லலாம் விட்டு எல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டஸ்ட்டு மட்டும் தானே இருக்குது, பிடாப்பிடியான அழுக்கெல்லாம் இல்லை, கரை மாதிரி அது இதெல்லாம் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா இந்த கேப்லலாம் இருக்கிறதெல்லாம் இப்போ அவுட்டர் சைட்லேயும் போயிட்டு க்ளீன் பண்ணணும். இது கேப்பில் இருக்கிறதெல்லாம் இப்படி பெருக்கிட்டால் நல்லா சுத்தமாயிடும். அப்போ தான் பொங்கலுக்கு வந்து க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு. டீப் க்ளீன் பண்ணது பொங்கல் ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் க்ளீனிங்கிறது. அப்படி பண்ணால் தான் வீடு சுத்தமாகும். பொங்கலை வச்சு வீடு சுத்தமாகும். பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வச்சு தான் நம்மளுக்கு வீடு சுத்தமாகுது. இல்லைன்னா வீடு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது வந்து டீப் க்ளீன், ஆயுத பூஜை இதெல்லாம் வந்து கடைங்களுக்கு பொருட்களுக்கு அது பராமரிக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் வருது. இப்போ பாருங்கள், இந்த கேப்பில் விட்டு எடுத்தோன்னா நல்லா க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். என்கிட்ட ப்ரெஷ் இருக்கிறதுனால நான் ப்ரெஷ் வச்சு பண்ணுறேன். யார் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு பண்ணலாம். அதை பாருங்கள் சுத்தமாகிடுச்சு. இதுக்குள்ளே இதெல்லாம் சுத்தமாக வந்துச்சு. எனக்கு நான் காலையில் ஏஞ்சிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு இறங்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து டீ போட டைம் இல்லை. அதனால் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து குடிக்க போகிறேன். ஒட்டரை அடிச்சுட்டு போகிறேன். நான் வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பழைய நைட்டி மாதிரி இருந்தால் போட்டுப்பேன். அதில் தான் அழுக்கு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. பழைய ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சிட்டேன். இப்போ வந்து ஒட்டரை அடிச்சிட்டு ஃபேன்லேருந்து எப்போ தூசி வருதுப்பா. ஃபேனை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். முதல்ல எல்லாம் துடைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாதது அதெல்லாம் நான் ஒட்டரை அடையாமல் இருக்கிறதுக்காக மேலே துணி போட்டு மூடி வச்சிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணும்போது சாதாரணமாக க்ளீன் பண்ணி விட்டுறோம். டீப் க்ளீனும் போது தான் இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்குது ஷெல்ஃபில் எல்லாம் தெரியுது. அதனால் அதுக்கு தான் டீப் க்ளீன் பண்ணுறது போல். இப்போ இதை வந்து சோப்பு தண்ணி போட்டு கழுவுனா தான் இந்த இடம் சுத்தமாகும். இல்லைன்னா இது அழுக்கு அப்படியே இருக்கும். தொடச்சிட்டேன் தூசியை. ஆனால் ஒரு பிசுக்கு மாதிரி இருக்கா, தூசிலாம் இல்லை. துடைக்கணும். நான் கொஞ்சம் ஈர துணி வச்சு துடைச்சா சரியாயிடும். ஓரளவு ஒட்டரெல்லாம் வச்சாச்சு. இனிமேல் இது மேலே இருக்க மேட்டெல்லாம் எடுக்கணும். எல்லாம் எடுத்துட்டு
டீப் க்ளீன் பண்ணோன்னா எல்லாம் எடுத்து போட்டு செய்கிறது தான் டீப் க்ளீன். பெட்ரூம் வந்து நல்லா நீட் ஆகிடுச்சு. இனிமேல் ஃபேன் துடைக்கணும், கதவு துடைக்கணும். எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வந்து தேவையான துணிகள், யூஸ் பண்ணுற துணி மட்டும்தான் வைக்கணும். மற்றதெல்லாம் மாடியில் போய் வச்சுட்டு வந்துடுவேன். என்னுடைய சேரீ எல்லாமே மாடியில் தான் வச்சுருக்கேன். அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி ஃபுல்லாக சேரீ, ஒரு ரூம் ஃபுல்லாக. இப்போ வந்து ஸ்க்ரீன் மாற்றணும், இந்த கதவு துடைக்கணும். கதவு ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ இந்த ரூமில் வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து குட்டி குட்டி பொம்மைகளை வச்சு அழகு பண்ணணும்னு பார்ப்பேன். இதுக்கு மேலே வந்து கூட ரொம்ப அழகான, இது மேலேயும் கொஞ்சம் துடைக்கணும், தூசி இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே. பாருங்க, பெட்ரூம் ஃபேன் எல்லாம் சுத்தமாயிடுச்சு. ஒரு ஒட்டடை கூட இல்லை. பெட்ரூம் வந்து நான் டீப் க்ளீன், பொங்கல் க்ளீனிங் பண்ணிட்டேன். எல்லா ஷெல்ஃபில் துணியெல்லாம் அழகாக மடித்து வச்சு அழகாக நீட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இதில் ஒரு துணி கூட ஹேங்கரில் தூங்கலை. எல்லாமே பெல்ட்டுங்க தான், டெய்லி யூஸ் பண்ணுற பெல்ட்டு தான், ஜென்ஸ் பெல்ட்டு. அடுத்தது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா போகி அன்றைக்கி ஒரு பெட் ஸ்ப்ரெட் மாற்றுவேன். அப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது போடுவேன். இந்த மாதிரி நம்ம 2 பெட்ஷீட் வச்சுக்கிட்டோன்னா பெட்டு மேலே போடுறதுக்கு வசதிகளாக இருக்கும். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.